கைஸ் ஸ்லிங் ஷாட் ஃபிஷிங்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. இதுதான் ஸ்லிங் ஷாட்டு. நம்ம உண்டிக்கோல்னு சொல்லுவோம் தெரியுமா, உண்டிக்கோல் கல்டாபிட்டு அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவீங்க. இதுதான் ஸ்லிங் ஷாட்டு. இதை பயன்படுத்தி இந்த டாட்டு கல்லுக்கு பதிலாக இந்த டாட் இருக்கும், இதை டேரெக்டாக பயன்படுத்தி அடிக்கும் போது நீங்கள் மீனை வந்து உயிரோட ஹண்ட் பண்ணி பிடிக்க முடியும். இது கொஞ்சம் வந்து சேஃப்டியாக பயன்படுத்தணும், கற்றுக்கிட்டு ஃபுல்லாக ரெஸ்பான்சிபிலிட்டியோட பயன்படுத்துங்க. இதான் ஸ்லிங் ஷாட்டு. ஓகே, இதை எப்படி செட் பண்ணலாம், இதில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குன்னு ஒன்று ஒன்றா நம்ம கார்த்தி என்ன சொல்லுவார். ஆனால் சொல்லி தரீங்களா? ஸ்லிங் ஷூட்டு, இது டாட்டு, இது ரீலுங்க. இது வந்து எப்படி எய்ம் பண்ணணும் அப்படின்னா, இதனுடைய சென்டர் பாயிண்ட்டு இந்த ரப்பரில் வந்து ஒரு இது இருக்குங்க, இதில் சென்டர் பாயிண்ட் வச்சு இப்போ மீன் அப்படி நிற்கிது அப்படின்னா இந்த ரேஞ்சில் வச்சு அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏறிடும். காய்ஸ் இங்கே பாருங்க, சரியான ஜிலேபி. எவ்வளோ இருக்கும் வெயிட்டு? 1/2 கிலோ இருக்குமா? பக்கம் இருக்கு. இங்கே பாருங்க காய்ஸ், காய்ஸ் இங்கே அடிச்சிட்டாங்க. கார்த்தினா என்னண்ணே அங்கிட்டு நான் வீடியோ எடுக்க நீ அடிச்சிடுறேண்ணா. போடுங்க, நல்ல சைஸு, ரொம்ப தளவில் ஒரே ஒன் சைடு மட்டும்தான் ஏறி இருக்கு. காய்ஸ் நம்ம கார்த்தின் அடித்த மீனை பாருங்கள், நல்ல முரட்டு மீன். இங்கே பாருங்க, செம்ம சைஸு. ஊஹூ, பெரிய மீனுங்க மக்களே, மண்டையிலே போட்டு தள்ளிட்டாரு. செம்ம ஷாட்ண்ணா, எடுத்துண்ணா. உண்மையாவா? காய்ஸ் சின்ன கார்த்திண்ணா 5.5 இரியா வர்ற உடனே விட்டுறாத. 5.5 கிலோலாம் கிடைக்கிறதே ரேரு. ஏத்து பார்த்து கார்த்தினே பிடிங்க போகுது. என்னண்ணே இது? எப்படி 5.5 கிலோ மீன் ஃப்ரம் ஏரோவில் அடிச்சிருக்கிற தெளிவாக பாருங்க. என்னதான் பிகினராக இருந்தாலும் அதுக்கு ஒரு அநியாயம் இல்லையா அதெல்லாம்? 5.5 கிலோ மீன் எவ்வளோ பெரிய ஈட்டில் அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? முடியுமா? பாவீங்களா? ஐயோ தாடி, நீ பங்குக்கு ஏதாவது அடிச்சிட்டு வா, ஒரு வெளிச்ச கண்டையை பிடிச்சி. காய்ச்சி இப்போ நாங்கள் இந்த இதில் தான் அடிச்சிட்ருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், பயங்கரமான லொக்கேஷனு. ஃபுல்லாக அங்கே பார்த்தீங்கன்னா நெல் வயல், வெயில் தான் கொண்டு எடுக்குது மக்களை. எங்கிட்ட இந்த சூரியன் ஒன்று கிடக்குமே காணோம், இங்கிட்ட கிடக்குவாருங்க. இந்த ஆள் கொடுமை பண்ணிகிட்டு இருக்காரு மக்களே. ஒரு வழியாக நான் போட்டு தள்ளிட்டு இருக்கோம், லைனாக அடிக்கிறாங்க எல்லாரும். மக்களே மறுபடியும் கார்த்தியனை ஒன்று போட்டார் மக்களே. முடியலை, இங்கிட்ட அங்கிட்டு ஓட விட்றாங்க. இது இப்போ இந்த இவர் கூட நின்று பேசாமல் வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள். இங்கே வருங்க, போடுண்ணா. என்னண்ணே பக்கத்தில் ஆள் இருந்தால் வராதாட்டிருக்கு உங்களுக்கு? எவ்வளோ மீனாக இருக்குண்ணே இது வரைக்கும்? கைஸ் இது எல்லாமே இங்கே வருங்க, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சோலோவாக கார்த்தி நான் ஒரே ஆளே அடித்தது. என்ன இந்தியன் ஸ்லிங் ஷாட்டா? கொளுத்தி எடுக்கிறாரு. போட்டு தரலாம் அடுத்ததை. போனா கைஸ் அவர் கிட்ட போனோம்னா மீன் ஓடிடுது, அதனால தான் தூரமாக நிற்க சொல்கிறாரு. போடுங்க, போட்டார் கைஸ். லைவ் ஸ்ட்ரைக், முதல் முறையாக ஒரு லைவ் ஸ்ட்ரைக்கை கேப்சர் பண்ணிவிட்டோம். தூக்குனா ஆடா பாவிலா, நம்ம லைவ் கைஸ் கேமரா எடுத்துகிட்டு பக்கத்தில் வந்தாலும் கார்த்தினை அடிக்க மாட்டேங்கிறாரு, இல்லாட்டி எதாவது ஆகிடுது. ஓகே கைஸ், நம்ம அப்படியே கண்டினியூவாக போகலாம். எவ்வளோ இடம் போக முடியுதோ போகலாம், எவ்வளோ மீன் பிடிக்க முடியுதோ பிடிக்கலாம். நம்ம எவ்வளோ மீன் பிடிக்கிறோமோ அவ்வளோதான் நமக்கு சாப்பாடு. நம்ம டீமில் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் இதுதான் சாப்பாடு. அதனால தான் கேட்ச் அண்ட் ரிலீஸ் பண்ண முடியல. எதையுமே ரிலீஸ்லாம் பண்ண முடியாது, அடிக்கிற எல்லாம் செத்து போயிடுது. எங்கிட்ட ரிலீஸ் பண்ண கட்டிடம் காலை கார்த்தி வெர்ஷன் 2 ஜூனியர் இதுப்போ உங்களுக்காக ஒரு மீனை அடித்து காட்டுவார். வண்டியெல்லாம் ஓரமான இல்லை, அவ்வளோதான் வைக்கிற குறியில் எல்லாம் செதறுது. காய்ஸ் நமக்கு தாடி அடிச்சிட்டா. தாடி உண்மையாக அடிச்சியா? உண்மையாக அடிச்சிட்டேயா? அங்கே ஒரு மக்களே உண்மைதான். மாற்றி நான் சொல்லி கொடுத்த மாதிரி விட்டேன், அடிச்சிட்டேன். போடு கார்த்தினா, பல பேரை உருவாக்குவீங்களாட்டிருக்க. நீங்களும் போட்டிங்களா? தூக்கி காட்டியா தாடி டப்புன்னு. அங்கே அவங்க அண்ணன் வேற போட்டுட்ருக்காரு, ஆளாளுக்கு அடிக்கிறீங்க. வா 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 காய்ஸ், இங்கிட்ட ஒன்று அடிச்சாச்சு. டெத் ஆகி போச்சா? என்ன பண்ணீங்க மீனை? ஜோடி போட்டுக்குவோமா? இப்போ வாங்க போட்டுக்குவா. அப்படியே போடுங்க காய்ஸ். உங்களுக்கு ஏன் இது மேலே ஒரு ஆர்வம்? இப்போ எல்லாரும் தூண்டி போட்டு மீன் பிடிக்கிறாங்க, வலை போடுறாங்க, நீங்கள் ஸ்லிங் ஷாட்டை சூஸ் பண்ணியிருக்கீங்க. வந்து ரொம்ப நேரம் டைமிங் எடுக்கிறது பிடிக்காது. தப்பு வந்து நாங்கள் இதுக்கு மாறிட்டோம். வெயிட் பண்ணவே முடியாது. ஒரு 3-4 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறனால அது அப்படியே எங்களுக்கு கண்ணி ஆயிடுச்சு. காய்ஸ் அடித்து நகர்த்திட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது, சரியில்லாத சீன்ஸு. இதை மறைத்து விட்டு நம்ம அடுத்த சீனுக்கு போவோம். வாங்க காய்ஸ்.
அதான் ஒன்றும் அடிச்சிட்டாரு, ஒன்றும் ஸ்லிங் ஷாட்டுக்காரங்க வந்துட்டாங்க. என்னது பஞ்சர ரோகா? ரோகா என்னதுண்ணா அது? பஞ்சல கண்டனா காய்ஸ், இங்கே பாருங்க கர்நாடிக் கார்ப்பு. கர்நாடிக் கார்ப்பு இந்த சைஸா? இதோட பெருசாக இருக்குண்ணா. இங்கே வேற பெரிய கர்நாடிக் கார்ப்பாக இருக்குது. ஒரு ஜிலேபி எல்லாமே ஸ்லிங் ஷாட் தானேண்ணா? பரவாயில்ல இந்த காய்ஸ். கேங்கில் இந்த ஏரியா ஃபுல்லாக ஸ்லிங் ஷாட்டு. நாங்கள் எல்லாருமே ஒரு கேங். அண்ணா உங்கள் ஸ்லிங் ஷாட்டு காட்டுங்க காய்ஸ். இங்கே பாருங்கள், இதான் அவரோட ஸ்லிங் ஷாட்டு. எல்லாமே பக்கா பேக்கேஜாக இருக்காங்க. மொத்தமாக இது வரைக்கும் எவ்வளோ பேரை பார்த்துட்டோம். வாங்க போகலாம். 6 நடுவு பார்த்தீங்கன்னா ஸ்லிங் ஷாட் வீரர்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா வலை வீரர்கள் தான் சுற்றிட்டு இருக்காங்க. போனேன் ஓட்டே மக்களே, நம்ம சின்ன கார்த்தி பொழந்துட்டாரு மீன். என்ன டன் கணக்கா? டன்னா மில்லியனா? எவ்வளோ வெயிட் இருக்கான்? பெருசப்பா, பெருசு. இல்லை சுத்த கூட முடியல. காய்ஸ் உண்மையாக முரட்டு மீன் தான் நட்டுருக்கு காய்ஸ். நல்ல பெரிய மீன். கரிஞ்சிலேப்பியா போடுங்க மக்களே. அண்ணன் சாதிச்சிட்டாரு ஃபைனலி. ஒரு மீன் ஊசியை விட பெரிய மீன் இப்போ தான் முறையாக பிடிச்சிருக்காரு. அடுத்த அடிப்போம். அளந்து செக் பண்ணி கூட நான் சொல்கிறேன். இங்கே பாருங்க, ஊசியை கம்பேர் பண்ணால் மீன் பெருசாக இருக்குது. கருஞ்சிலேப்பி மீன் மக்களே. இது ஆரம்பம் தாங்க. ஓகே அண்ணே, ஓகே ரைட். 6 மாதிரிண்ணா காய்ச்சி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குக்கிங் ப்ராசஸ். ஏதாவது ஒரு அருமையான இடத்துக்கு போய் குக் பண்ண போகலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன கிடைக்குதோ அடிச்சுட்டே போக வேண்டியதான். ஓடு பார்த்து காய்ஸ். நம்ம கார்த்தினா அடித்தது பாருங்க. 2 கார்த்தினா மாற்றி அடிக்கிறாங்க. சீனியர் கார்த்தினா எல்லாம் விட்டு வெறித்தனமாக வேட்டையாடிட்டு இருக்காங்க. கார்த்தினா போதுண்ணே, சமைச்சு போடுண்ணே, பசிக்குது. போலாங்க. நீ அடுத்தது தான். நான் ஸ்லிங் ஷாட்டை பற்றி ஃபுல்லாக கற்றுக்கிட்டேனே. போதுண்ணே மக்களே. இங்கே பாருங்கள், இதான் ஸ்லிங் ஷாட்டு. உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஸ்லிங் ஷாட் சொல்லிட்டேன், எப்படி யூஸ் பண்ண சொல்லிட்டேன். ஆனால் வாங்க இங்கே பாருங்க, இவரும் வச்சிருக்காரு. இது எல்லாமே ஸ்லிங் ஷாட் ஐட்டம் தான். இந்த முறையை பயன்படுத்தி உங்களுக்கு மீன் பிடிக்க ஆசையாக இருக்குது, இந்த ஸ்லிங் ஷாட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்பிளேல தெரியிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லிங் ஷாட்டை யூஸ் பண்ணுறது உங்களோட ஓன் விருப்பம் தான். வேணும்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். காய்ஸ் இங்கே பாருங்க, அண்ணன் பிடிச்சி வந்துட்டாரு. போடுனா சூப்பர்ண்ணா. காய்ஸ் இப்போ தான் நம்மளோட கேமே சூடு பிடிக்க போகுது. இந்த இடத்துல ஒரு பெரிய ரோகு இருக்குது. நம்ம ஆளுங்களாம் அதை சுற்று போட்டாங்க. இப்போ வரும் பாருங்க. அது இல்லை எங்கேயும் போகாது, வலையை மூட்டிட்டு தான் வரும். ஓடனா ஆசிக்கண்ணா முன்னாடி. அடியா அண்ணா, ஒரு வலையில முட்டுனா போட கார்த்தினா. மக்களே ரோகு ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்கள் விரட்டி ஓடிக்கிட்டு இருக்கோம். முடியல மக்களே, எவ்வளோ தூரம் ஓடிடுச்சு பாருங்க. ரோகு வருது, ரோகு. என்னையும் கூட்டு போங்க, என்னால் ஒடியார முடியல. ரோகை துரத்திட்டு போய் நம்ம டீம்மேட்ஸ்லாம் ரோகை பொழந்துட்டாங்க. அங்கே ரோக நாங்கள் வண்டியில் போய்கிட்டு இருக்கோம் காய்ஸ். பாருங்க, உருட்டு ரோகு இங்க போட்டாச்சா? யாரு? ஒரே ரோகியா? போட்டே ரோகு காய்ஸ். இங்க பாருங்க ரோகு. என்ன ஒரே ரோக 2 பேர் அடிச்சு வச்சிருக்கீங்க? 3 நாள் அடிக்கிறேன். அதையும் தூக்குனா ஒட்டனா 3 பேர். போடு 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 போடு. என் ஊசி தான் மண்டையில் ஏறி இருக்கு. ஏன் ஊசி எங்க இருக்குன்னு தெரியலையே. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே துரத்தி ஓடி போய் அடிச்சிருக்கிறோம். 1 கிலோவுக்கு மேலே தான் வரும் ப்ரோ. பாருங்க பார்த்துக்குங்க, கடிக்குது. 3 டாட் ஏறி இருக்குது பாருங்க. இங்கே ஒன்று ஏறி இருக்கு. இது வந்து ஆசிக் ப்ரோது, இது என்னோடது, இது வந்து கார்த்தி. இது காய்ஸ் இங்கே பாருங்க மீன் எப்படி இருக்குன்ட்டு. சும்மா தரமான ரோகு. கார்த்தினா சாதிச்சிட்டோம். காய்ஸ் இங்கே பாருங்க, இதான் ரோகு. வெற்றி காய்ஸ், வெற்றி பாய்ஸ். யாரு கிட்ட? கார்த்தினா ட்ரைனிங். கார்த்தினா பல கொலகாரனை உருவாக்கி இருப்பீங்களாட்டிருக்கு. என்ன பண்றதுங்க, அப்புறம் நம்ம நம்பி வந்தாங்கன்னா நம்ம விடுறது இல்லை. அண்ணா இது இந்தியன் ஸ்லிங் ஷாட்டு. இந்தியன் ஸ்லிங் ஷாட்டோட குவாலிட்டி ஓகேவா? சூப்பராக இருக்கு. வாங்கலாமா? நம்பி வாங்கலாம் ப்ரோ, தரமா இருக்கு. ஓகேண்ணா. காய்ஸ் உங்களுக்கு ஸ்லிங் ஷாட் வேணால் வாங்கிக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் சமைக்க போய்கிட்டு இருந்தோம். இது போகிற வழி வண்டியெல்லாம் நடு ரோட்டில் போட்டுட்டு இங்கே மீனை பார்த்தோம். ஓடி போய் அடிச்சுட்டு வந்துட்டோம். விட்டோமாப்பா. சூப்பர். ஆனால் வறுத்தலாமா ரோக? வறுத்தலாம். ஓகே காய்ஸ் வாங்க, ரோகு வறுவல்.
ஆளாளுக்கு அடிச்சுக்காம பிரிச்சுக்கங்க அவங்கவுங்க அம்ப அடி ஆசிக் ப்ரோ அடிச்சா அடி மொரட்டாடி தாடி ஆசிக் ப்ரோ டான் 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 சைஸ் மொரட்டே ஜிலேபி என்ன செஞ்சேன்னா ஆச்சின்னு அப்பவே சொன்னாரு, நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. அந்த மொரட்டடி டாட்ல இருக்கிறத மட்டும் கழட்டிடுங்க இங்க அப்படின்னாரு. வால்ல இருந்தது மொரட்டடி இல்ல, இன்னும் சைஸ் போடணும். சைஸ் பாரு அண்ணன் போட்ட மீனே சைஸ்னா. ஆமா சார் சும்மாடே எப்படி அடிச்சிங்களா? போட்ட பாருங்க அண்ணன் போதே மீடியமான சைஸ் தான் ப்ரோ, சின்ன சைஸ் தான். மக்களே நம்ம பிடிச்ச மீனெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் வந்து நம்ம மீன் சமைக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. நம்ம இங்கே தான் மீன் பிடிச்சோம் இந்த ஆற்றுல. அதே ஆற்றுல ஒரு இடத்துல அழகான இடத்துல கிச்சனை செட் பண்ணியிருக்கோம். இங்கே தான் நம்ம மீன் ரோகு, நம்ம ரோகு. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்ச ஜிலேபி மீன்லாம் இருக்குது. அங்கே வருங்க. கார்த்தினா என்ன நல்ல சைஸான ஜிலேபியாக இருக்க மாட்டிருக்கு. இங்கே இருங்க பெரிய கார்த்தினா ஒரு வேலை பார்த்துட்ருக்காரு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். இதான் நம்ம அடுப்பு எங்கே செட் பண்ணியிருக்கோம்னு பாருங்கள். நடு ஆற்றுக்குள்ளே நம்ம அடுப்பை செட் பண்ணியிருக்கோம். இங்கே தான் சமைக்க போகிறோம். நம்ம டீம்மேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே மீன் கழுவிட்டு இருக்காங்க. காட்டுறோம் பாருங்கள். தாடி வாழா சுரண்டுங்க சுரண்டுங்க ரோக சுரண்டுங்க. கழுவிடலாம்ல? கழுவுங்க. கையை கீழே வெட்டி தொலைஞ்சிடாத. ரோகு ரொம்ப நாளாச்சு. இந்த சேனலில் வந்து மொதல் டைம் ரோகு சாப்பிட போகிறோம். நாங்கள்லாம் செஞ்சுருக்கோம். நீ எங்கேயாவது பொறுக்க போயிட்டு வராமல் வீடியோவுக்கு வராமல் ஆடிக்கிட்டு இருப்பேன். காய்ஸ் இந்த தாடி போய் அப்புறம் அடிக்கடி லீவ் போட ஆரம்பிச்சிட்டான் என்னன்னு தெரில. அதனால் நான் கார்த்தி நான் புதுசாக ஹையர் பண்ணியிருக்கேன். இவர் தான் கார்த்தி. யாருக்கு நான் சமைக்க தெரியும் உங்கள் 3 பேரில்? எனக்கு தெரியாதுங்க. உங்களுக்கு தெரியாது? சின்ன கார்த்தி ஐ வாண்ட் மசாலா செட்டிங். அவ்வளோதானா? அவர் இருக்குண்ணா, அவர் பேருண்ணா? அவர் வந்து நாகவேல், அவர் செய்வார். அப்போ அவரை சமைக்க விட்ற வேண்டியதான். சமைக்க விட்ருங்க. ஓகே கைஸ், நம்ம டீமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மீனை க்ளீன் பண்ணி முடிக்கட்டும். நம்ம நீட்டாக எடுத்து இன்றைக்கி மசாலா போட்டு அருமையாக சமைக்கிறோம். காய்ஸ் நம்ம மீனை வந்து ரெடி பண்ணியாச்சு. அண்ணா தூக்கி காட்டுண்ணா. இங்கே வரேன் எல்லாம் சுரண்டி நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. வெட்டுண்ணா. மீன் போதும்ல? காட்டினா ரோகு மீன் பீஸே போட்டுருக்கேன். பாருங்க அல்வா துண்டு மாதிரி இருக்குது. பிடிச்சிங்களா? என்ன ரைட்? மீன் கழுவியாச்சு, வாங்க சாப்பிட்லாம். வறுக்கலாமா? வறுக்கலாம் வாங்கண்ணா. இந்த பொறுப்பு வந்து நம்ம ஆசிக்கு அண்ணா கிட்ட கொடுக்குறோம். வறுக்கிறதுக்கு. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மீனை நல்லா க்ளீனாக எடுத்து கழுவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பு அங்கே செட் பண்ணியிருக்கோம். மசாலா போட்டு அருமையாக வறுத்து சாப்பிட போகிறோம். டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ ஒரு 6 மணிக்கு கொஞ்சம் ஒட்டி ஒரு 5:30 மணி அந்த ரேஞ்சில் இருக்குது. கிளைமேட்டுக்கு அதுக்கு சூப்பராக இருக்கும். அதுவும் நடு ஆற்றுல சமைக்க போகிறோம். வாங்க காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கும் வாய்ப்பு கிடச்சா அந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே ஃபீல் குட்டாக இருக்கும். அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட பண்ணும்போது தாறுமாறாகவே இருக்கும். எதுக்கே சிரிச்சிட்டு இருக்கிற? இல்லை தட்டு சொல்லி கொடுக்குறாப்புல தட்டு கூட வாங்கி தர மாட்டானே. இதிலே மசாலா கலக்கணுமா, இதிலே பொரிக்கணும். சேனல் ஆரம்பித்த அன்னைக்கு இந்த தட்டு 2 வாங்கினோம். இன்ன வரைக்கும் அந்த 2 தட்டு தான். அந்த அடுப்பு அதுக்கு முன்னாடி வாங்கினது. அடுப்பு வந்து ஒரு பாதி காலத்து அடுப்பு மக்களே. யாருக்காவது இந்த அடுப்பு வேணால் நீங்கள் நம்பி தாராளமாக வாங்கலாம். ஒரு 5 வருஷமாக தர்ம தட்டு தட்டிக்கிட்டு இருக்கோம், ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன்னா வருவில் ஸ்டார்ட் பண்ணா போட்டலாம்ல? போடணா கைஸ். நம்ம இப்போ இங்கே வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம டீம்மேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மீனை கழுவிட்டு இருக்காங்க. அதுக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கிட்டு இருக்கிறதுல லோக்கல் டீம்மேட்ஸு அவங்களாம் அங்கே மீன் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க.
அங்கிட்டு பாருங்கள், அங்கே ஒரு குரூப் வந்து சமைச்சிட்ருக்காங்க, அவங்க ஒரு குரூப்பு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டில் 3 குரூப் வந்து சமைச்சிட்ருக்காங்க. என்னண்ணா செக்கச்சவேனுக்கு காட்டுனா எங்களுக்கும். கைஸ் இதான் ரோகு மீன். இப்போ மசாலா தடவிக்கிட்டு இருக்கோம் வறுக்கிறதுக்காக. கைஸ் இப்போ நாங்கள் வந்து மசாலாவை தடவிக்கிட்டு இருக்கோம் வறுக்கிறதுக்காக. அப்படியே மசாலா தடவி ஒரு 2 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் ஊற வச்சுட்டு நம்ம வறுக்கிற வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா ஆரம்பிச்சிடலாம்ல அண்ணா? ரெடி ஆயிடுச்சா? அப்படியே அப்படியே எண்ணெயில் போட்டு வச்சிடலாமா இல்லை எண்ணெயை ஊற்றி தண்ணி வச்சோம்? மரியாதை எடுத்து இங்கே வச்சுட்டு போய் சட்டை கழுவிட்டு வா, கொண்டுருவனே. தட்டை தான் வாங்குங்களையா? சேனல் பஞ்சத்தில் இருக்க யாராவது சப்ஸ்கிரைபர் வாங்கி தர சொல்லு. ரெடி ஆயிடுச்சா? கொண்டுருவேன். ரெடி ஆயிடுச்சு. போய் தட்டை கட்டு சமைனா. வானா வானா, உயிர் போகிற கடைசி நொடி வரைக்கும் நம்ம சேனலுக்காக தான் உயிர் வாழணும். கைஸ் அவ்வளோதான். இப்போ நம்ம சமைக்கிற வேலையை ஆரம்பிச்சாச்சு. நம்ம டீம்மேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தரமாக ரெடி ஆகிட்டாங்க. எல்லாம் பசியில் கிடக்குறாங்க பாவம். இப்போ நம்ம வந்து அருமையாக இங்கே வந்து சமைக்க போகிறோம். மீன் வறுவல். இன்றைக்கி மீன் வறுவல் பார்த்தீங்கன்னா 2 பேர். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம தாடி, இன்னொன்று வந்து சின்ன கார்த்தியன்னா. நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய ஆள் தான். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வேறு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த ஏரியாவை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. முடிஞ்சளவு சீக்கிரம் சமைக்கணும். வாங்க. நம்ம தலைக்கிறார் பாருங்க. அவ்வளோதான், அண்ணன் எல்லாத்தையும் கொளுத்திடுவார். காய்ஸ் எண்ணெயை ஊற்ற ஆரம்பிச்சாச்சு. ஊத்துனா கார்த்தினா ஊற்றியாச்சு. என்ன இம்புட்டு என்ன ஊற்றணுமா? அவன் நெட்டை ஊற்றுறது அவனுக்கு சரியாக இருக்குங்க. என்னையா அது மக்களை இன்னைக்கு என்னன்னு தெரியல. இங்கே பாருங்க, எல்லாம் நம்மளை வீடியோ கால் பண்ணி வெறுப்பேற்றிருக்காங்க. கதிர்னா என்னண்ணா அது மீன் இத்தசோடுக்கு இருக்கு. காய்ஸ் இங்கே பாருங்க, 4.5 கிலோ மீன் பிடிச்சிருக்காங்க. இங்கே சமைச்சிக்கிட்டு இருக்கோம், வீடியோ கால்லையும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பிடிச்சி தூக்கூடாது. அவ்வளோதான். இங்கே தாடி வேற கொளுத்திக்கிட்டு இருக்கான். பிடிச்சோண்ணா ஒரு இது பிடிச்சோண்ணா ரோகு. ஓகே சமைக்க ஆரம்பிச்சிடலாம்ண்ணா. பசி தாங்க முடியல. காரியத்தினால அவ்வளோதான் ஸ்பாட் அவுட் ஆகிட்டுருக்கு. இவர் இன்னும் உங்கள் நண்பரை வேற கூட்டம் வந்து இங்கே உட்கார விட்டுருக்கீங்க பாவம். போடுறாரு. போண்ணா. காய்ஸ் மீனை வந்து வறுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், சும்மா கம்மன் ரெடி ஆகிட்டு இருக்கு. எப்பா மீன் வறுக்கிற அவர்கிட்ட கொடுப்பா, நீ எப்பா பார்த்துட்டு இருக்க? போட்டுங்க, அவர் தான் ஃபஸ்ட்டு. காய்ஸ் அருமையாக மீன் வெந்து விட்டது. காய்ஸ் நம்ம மீன் வந்து வெந்துருச்சு. எடுனா தட்டில் வைனா. போண்ணா. காய்ஸ் சும்மா கம்மன்னு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு ரோகு மீன். தள்ளியே தண்ணி போட்டு யார் தண்ணி. காய்ஸ் இங்கே பாருங்க, கம்மன்னு ரெடி ஆகிடுச்சு. சும்மா பீஸு செம்மையாக இருக்குது. எடுனா நம்ம அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்காப்புல. வானா போண்ணா. அவ்வளோதான். அது மேலே சீசனிங் தூவு. காய்ஸ் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. வரும்போது அப்படியே வருவாங்க. காய்ஸ் இங்கே பாருங்க, அடுத்த ரவுண்டு நம்ம தாடி வச்சுட்ருக்கோம். எல்லாத்தையுமே கம்மன்னு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மீனும் ரெடி ஆகிடுச்சு. செம்ம கிளைமேட்டு காய்ஸ், சும்மா செம்மையாக இருக்குது. இந்த டைமில் உட்காந்து சாப்பிட அருமையாகவும் இருக்குது. கார்த்தினே சாப்பிட்டு பார்த்தலாமா? சாப்பிட்றோம். சாப்பிட்டு பாருங்கண்ணா, ஒரு பீஸ் எடுத்து பார்த்து. அண்ணா கார்த்தினா நீங்கள் வறுத்த மீன் நீங்களே சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ப்ரோ. பேப்பர் கொடுங்க, ஃபுல்லாக எடுங்க பேப்பரை. சாப்பிட்ணும். பேப்பர் ஃபுல்லாக எடுங்க. எப்படி இருக்கு? வெந்திருக்கா? லட்டு மாதிரி இருக்குங்க. சாப்பிடுங்க. பீஸ் அல்டிமேட்டான டேஸ்ட் ப்ரோ. நல்லா இருக்கு. உண்மையாலே தான் சொல்கிறேன். உண்மையிலுமே சூப்பராக இருக்கு ப்ரோ. செம்ம டேஸ்ட்டாக. வீட்டில் கூட இந்த மாதிரி மீனை சாப்பிட்டதில்ல. உண்மையிலுமே சொல்கிறேன், சூப்பராக இருக்குது. பர்ஃபெக்டாக இருக்குது ப்ரோ. கார்த்தினா நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. ரோகு மீன் சாப்பிட்லாம். இதுவரையில் நான் மீனே சாப்பிட்டதில்லை, இன்றைக்கி தான் சாப்பிட்றேன். பாருங்க, மீன் நல்லா வெந்திருக்கு, சாப்பிட்ணும். சூப்பராக இருக்குது. அண்ணா நீங்கள் ஒன்று சாப்பிட்டு பாருங்கண்ணா. காய்ஸ் இவங்க 3 பேர் இப்போ தான் நம்ம வீடியோக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வராங்க. பட் எனக்கு கார்த்தியனாவை ரொம்ப வருஷமாக தெரியும். அண்ணா சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கா? காய்ஸ் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். தாடி தூ எப்படி அவங்களுக்கெல்லாம் ஒன்று, நம்மளுக்கெல்லாம் ஒன்றா? எங்களுக்கு அவங்களும் கேட்குறாங்க. ஐயா கேட்டால் கொடுண்ணே. சாப்பிட்ணா எப்படி இருக்கு? நல்லா வந்துருக்கா?
நீ சமைக்கிறனால தானே அப்படி சொல்கிற? இல்லை உண்டா, நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். காய்ஸ் நம்ம எடுத்து சாப்பிட போகிறோம். லைட்டாக பெரிய பெரிய போட்டு ரோகு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு காய்ஸ். இப்போ நம்ம ரோகு சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ரோகு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்கா காய்ஸ், செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணோம். இன்றைக்கி நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் ஸ்லிங் ஷாட்டை வச்சு வீடியோ பண்ணுறதுக்காக தான் வந்தோம். நம்ம சேனலில் இது வரைக்கும் ஃபிஷிங் ஸ்லிங் ஷாட் வீடியோ போட்டதில்லை. ஏன்னா எனக்கு அடிக்க தெரியாது, ஆசிக்னாவுக்கு ஒழுங்காக அடிக்க தெரியாது. அதனால தான் அதில் எக்ஸ்பர்ட்டான கார்த்தினாவை கூப்பிட்டு வந்து இந்த வீடியோ பண்ணோம். ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம தாடிக்கும் ஸ்லிங் ஷாட்டு பழக்கி விட்டாச்சு. பழகிட்டலண்ணா? நல்லா பழகிட்டேன். அவ்வளோதான் காய்ச்சி இந்த வீடியோ. நம்ம அடுத்த ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம். நாங்கள் எல்லாம் இப்போ சுவையாக மீன் வச்சு சாப்பிட போகிறோம். பாய் சொல்லுங்கண்ணே. பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஹைப்பையும் போட்டு விட்ருங்க காய்ஸ். பாய் பாய்.